இட்லி தோசைக்கு மாற்றாக புதுசாக சுவையாக இப்படி செஞ்சு கொடுங்க. அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 5 பூண்டு பல், ஒரு வெங்காயம், 1/2 கப் குடைமிளகாய் எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து ஆற விட்டுடுங்க. அப்படியே ஆறட்டும். இன்னொரு ஃப்ரை பேனில் 3 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி சூடாக பார்த்தே கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்துக்கங்க. தண்ணீர் கொதி வந்ததும் இதில் 1 கப் அளவுக்கு மக்ரோனி சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. குழையாமல் முக்கால்வாசி அளவுக்கு வெந்ததும் அதை அப்படியே ஒரு வெள்ளைக்கரண்டியில் வடிய விட்டு தண்ணீர் ஊற்றி அலசி வடிய விடுங்க. அப்படியே வடியட்டும். இன்னொரு ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 2 டீஸ்பூன் மைதா மாவை சேர்த்து நல்லா செவர வறுத்துக்கங்க. மாவு நல்லா வறுபட்ட பிறகு இதோட 300 ml அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் சேர்த்து நல்லா கலந்திங்கன்னா கொஞ்சம் திக்கான சாஸ் பதத்துக்கு வரும். இதில் கொஞ்சம் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்ததும் இதில் வதக்கி வச்ச வெங்காயம், குடைமிளகாய், பூண்டை சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் வடிய வச்ச மக்ரோனியும் சேர்த்து